அந்த சைடு தோண்டு, ஃபுல்லா தோண்டு. எதையும் கேப் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன இடம் கூட கேப் இருக்க கூடாது. ஃபுல்லா தோண்டு. என்னடா அந்த சைடு ஃபுல்லா தோண்டியாச்சு அப்படி? அண்ணா நீங்க குச்சி கொடுத்த எல்லாத்தையும் தோண்டி பார்த்துட்டோம். சந்தேகப்படுற மாதிரி எந்த இடமும் இல்ல. நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த இடத்த தாண்டி வேற எங்க இல்ல. நல்லா தேடு. ஓ மொத்தம் எங்க தோண்டிட்டு இருக்காரு? அண்ணன் இருக்கு பக்கத்துலதான். ஒரு இடம் கூட கேப் இருக்கக்கூடாது. ஃபுல்லா தோண்டணும். ஒரு இடம் கூட, புரியுதா? அண்ணா குச்சி கொடுத்த மாதிரி எல்லாமே பக்கவாத தோண்டிக்கிட்டு இருக்கு. சரி கண்ணு கத்துமா கவனி. சரிங்கண்ணா, நான் வந்தது இங்கேதான் சந்தேகப்படுற மாதிரி. அப்படி சந்தேகப்படுற மாதிரி நேரத்துக்கு நான் இறங்கி இருக்க மாட்டேன். சரி டென்ஷன் பட்டாம போ. சரிங்கண்ணா, காணாம போய் ஒரு நாள் ஆகுது. சீக்கிரம் தோண்டுங்கடா. என்ன நேரத்தை தோண்டுகிட்டு அந்த சைடு ஃபுல்லா தோண்டு. அதை தோண்டு, அதை தோண்டு. சார் தொடைய கூட்டிட்டு வா, தொடைய கூடு. அண்ணா சாமிண்ணா, அண்ணா உங்களுக்கு டென்ஷன் கூப்பிடுதா? இடம் கிடைச்சிட்டு சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். கவின் நான் உள்ள போறேன், சீக்கிரம் வா. சரிங்கண்ணா. அண்ணா அண்ணா என்ன நினைச்சது? ஒரு மாஸ்க் எடுத்துட்டு வா. உள்ள போங்கடா, போன மாத்த எடுக்கடா. ஏதாவது மாஸ்க் எடுத்துட்டு வா. என்ன சொல்றேன்? வாங்கிட்டு வா. நானும் வாங்கிட்டு உள்ள வரேன். வேண்டாம் வேண்டாம், நான் உள்ள போறேன். நீ வேண்டாம். இல்ல நீ மட்டும் போனா சரியா இருக்காரு. நான் வரேன். சொன்னா கேளுடா. இல்லண்ணே அது சரிப்பட்டு வராது. எனக்கு என்னமோ உள்ள ஆபத்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீ வேண்டாம். இல்லண்ணே நான் தொலை வெளியே நிப்பாட்டிட்டு நம்ம ரெண்டு உள்ள போலாம். சரி வா. தொலை அந்த மாஸ்க் பண்ணாங்க. சீக்கிரம் நானும் கிங்ஸ் என்ன உள்ள போறோம். நீங்க வெளியில இல்லைங்க. சீக்கிரம் வா. நில்லுங்க.
சொட்டு ரத்தம் கூட இருக்காது. இதுக்கு மேல இங்க இருந்தா உசுறு இருக்காதுன்னு சொல்லணும். அது என்ன ரத்தம் இருக்காதே? நம்ம ரத்தத்தை உசுரோடு இருக்கும் போதே நம்ம உடம்புல இருந்து உருவி எடுத்துருவாங்க. நான் சத்தியமா காரர் மூவில பார்த்ததில்ல. நீ உட்கார்ந்து உட்கார்ந்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு புரியல. இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. பேசுறதுக்கு நேரல அப்படியே ஓட்டத்தை பிடிப்போம். எங்க ஓட? அத பக்கத்துல நிக்கனே. நீ இந்த சைடு வா. அத முத செய். உனக்கு என்ன வேணும்? எதுக்காக எங்களை கடத்தி வச்சிருக்க? இதே மாதிரிதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடம் 2 பசங்க பாலாட்டிக்கிட்டே வந்தாங்க. தட்டி தூக்கல. இடத்த பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்தேன். ஏன் நினப்புலயே மண்ணலி போட்டுட்டு செத்து போயிட்டானுங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நீதான் வேணும். புத்திசாலித்தனம், உன் மூளை எனக்கு வேணும். அடச்சே, அப்ப என்ன எதுக்கு கடத்து வச்சுற? உன் மூளை, உன் புத்திசாலித்தனம் இந்த உலகத்து ஆஸ்தி எல்லாம் உனக்கு நான் வாங்கி கொடுக்க ஏன் கூட மட்டும் என் கூட உலகத்து அத்தனை ஆஸ்திகளையும் நான் உனக்கு வாங்கி கொடுக்க என் கூட நீ இருக்கணும். கபார், என் மந்திர சக்தி, என் சக்தியும் ஓ மூளையும் ஓ புத்திசாலித்தனமும் ஒன்று சேர்ந்தா இந்த பூமியின் ராஜ்யம் அத்தனையும் என் கன்றுக்குள்ள வந்துடும். ராஜ்யம் வராது, மண்ணாங்கட்டி வராது. இங்க பாரு, அது உன்னுடைய நினைப்பு. உன்கிட்ட ஒரு சத்தியம் கிடையாது, ஒரு மண்ணம் கிடையாது, எந்த மந்திரமும் கிடையாது. நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? அதே மாதிரி நீ நினைக்க மாதிரி என்கிட்ட ஒண்ணு அப்படி ஒரு புத்திசாலித்தனமும் கிடையாது. அதி சாத்தான் கிட்ட சரிசமா பேசிக்கிட்டு இருக்கா. நீ ஒரு மனுஷன், நான் ஒரு மனுஷி, அவ்வளவுதான். இங்க பாரு, மரியாதை என்ன விடுச்சு விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. உன்கிட்ட இருக்கிற புத்திசாலி எனக்கு வேணும். என்கிட்ட மந்திரம் இருக்குது. நான் நிறைய கத்துக்கிட்டு நிறைய மந்திரத்தை கத்து வச்சிருக்கேன். நான் என்ன சொன்னாலும் நடக்கும். பாக்குறியா பாக்குறியா? நான் மழை வானா வரும், வெயில் அடிக்க சொன்னா அடிக்கும், காத்தும் புயலும் என் கண்ட்ரோல்ல இருக்கும். மந்திரத்தை கத்துக்கிட்டு இந்த உலக ராஜ்ய பாரங்களை எல்லாம் என் கைக்குள்ள வச்சிருக்கேன். இப்ப அத சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்ப காத்து வரும், எப்ப மழை வரும்னு எல்லாரும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நீ ஒன்னும் மந்திரத்தால ஒன்னும் கண்டுபிடிக்கல. சில நேரம் விஞ்ஞானமே தோத்து போயிடும். நீ என்னமோ மந்திரம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு இடியுடன் கலத்த மழை, புயல் காத்து வரும்னு சொல்லி ஸ்கூல்ல லீவ் விடுவாங்க. அன்னைக்கு அடிக்கும் பாரு வெயிலு, அதானே? இல்ல, என்கிட்ட மந்திர பலன் இருக்குது, என்கிட்ட சக்தி இருக்குது. நீ பாக்குறியா? அப்பலாம் ஒரு மண் இல்ல. நீ யாரு? இங்க பாரு, நீ ஏன் சராசரி மனுஷனா? நீ என்ன சைத்தானா இல்ல? பொம்மைமா பொண்ணு,
பொண்ணு பொம்மிமா பொண்ணா பொம்மிமா பொம்மிமா என் அம்மா பத்தி உனக்கு எப்படி தெரியும் பொம்மிமா பத்தி உனக்கு எப்படி தெரியும் நான் இல்ல உலகமே பொம்மிமாவை தேடிச்சது உலகமே பொம்மிமாவை தேடிச்சது உலகமே தேடிச்சது அதுல நானும் ஒண்ணு எதுக்காக எங்க அம்மாவை உலகமே தேடிச்சதே ஒன்னா எதுக்காக தூக்கணும்னா அதுக்காக தான் உலகமே பொம்மிமாவை தேடிச்சது உலகமே போட்டி போட்டது பொம்மிமா கிட்ட இருக்கிற மூளைக்காக மூளைக்காகவா பொம்மிமா ரொம்ப புத்திசாலி எப்படியும் நம்ம மூளைக்காக நம்மளை என்னவும் பண்ணுவாங்கன்னு புத்திசாலித்தனமா அந்த மூளைக்காரி பண்ணின வேலை அவ செத்த போனத்தை கூட எடுக்க விடாத அளவுக்கு புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா எப்படியும் அவளுக்குள்ள வித்து நீ அந்த மூளை ஓங்கிட்டும் இருக்கும் அவ உடம்புல இருந்த ஒரு எலும்பு கூட யாருக்கும் கிடைக்கல பொம்மிமா மூளைக்கு இந்த உலகம் பேசியிருந்த வேலை எவ்வளோ தெரியுமா இந்த உலகம் இல்ல எந்த உலகத்தையும் அந்த மூளைக்கு ஈடா கொடுக்கலாம் அதான் இந்த பிள்ளைங்க அப்பப்ப புத்திசாலித்தனமா பேசுதா அது இது தெரியாம இவன் கூட நான் செத்திட்டேனே நீ ரொம்ப நல்லா இந்த பூமியில இருக்க முடியாது சாய்தான் நீ பாத்துக்கிட்டு இருக்க என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க எங்க தொடு பாப்பா கிங்சி மாமாவும் ஜான் மாமா இருக்கிற வரைக்கும் இவன் மேல ஒரு கை கூட போட முடியாது அதனால தானே இவ்வளோ நாள் உசுரோட இருக்கா அந்த ஜான் உன்னை காப்பாத்ததுக்காக உசுரையே கொடுத்தா ஆனா இப்போ அவனுக்கு உனக்காக அவன் எதுக்கு உசுரை கொடுத்தான்னு கூட தெரியாத அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கா இந்த உலகத்துல இருக்கவங்களால எல்லாம் பண்ண முடியும் உன் கூட இருக்கிற எல்லாரையும் அழிக்க முடியும் உன் ஒருத்திக்காக
எங்க அம்மா மூளை யாருக்கிட்டே இருக்குது. யாருக்கிட்டேன்னா தெரியல. எங்க அம்மா என்னமோ பண்ணிருக்காங்க, யாருக்கோ கொடுத்து வச்சிருக்காங்க. அது அவங்க பிள்ளைதானா, அவங்க டிஎன்ஏ தானே எனக்கு இருக்கும். அதான் அவங்க இருக்க மூளை எனக்கும் இருக்குன்னு ஏன் மூளை எடுக்கிறது காலை தானே. என்னமோ 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 சொல்லிட்டு இருந்தானே. ஒன்று அதான் கிங்ஸ்லைன் பத்தி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. கிங்ஸி பத்தி ஏதோ சொன்னாங்களா? நீ கேட்கறது முன்னாடி ஓடி வந்துட்ட. சொல்ல ஆரம்பிக்கவும் நம்ம ஓடி வந்துட்டோம். என்னமோ சொல்ல வந்த ஆயுசே. எங்க அம்மா ஒண்ணு சும்மாலாம் சாகல, சாகடிக்கப்பட்டிருக்காங்க. இல்லைன்னா எங்க அம்மாவை ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திருக்காங்க. எங்க அம்மா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதான் இன்னொன்னு, இல்லைன்னா எங்க அம்மா எதையோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உலகத்துக்கு. அதனாலதான் எங்க அம்மா மூளைக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்குது. என்னமோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இங்க தாவிது ரேஜர் அப்பெல்லாம் அவங்களோட கையால தான். அவங்கெல்லாம் மெயின் கிடையவே கிடையாது. அவங்க காட்டி கொடுக்குற ஒரு ஆட்கள் மட்டும்தான். அதுக்கு மேல யார் யாரோ இருக்காங்க. இங்க பாரு, இவன் சைத்தானும் இல்ல, சைக்கோவும் இல்ல. அவங்கெல்லாம் இல்லைன்னா இவங்கெல்லாம் யாரு? எங்க அம்மா மூளையை தேடி அடிக்கிற சைத்தான்கள். எங்க அம்மா மூளைக்காக இவங்கெல்லாம் அதுக்காக தயார்படுத்தப்பட்டவங்க. தயார்படுத்தப்பட்டவங்கன்னா எங்க அம்மா மூளையை தேடி அலைகிற, எங்க அம்மா மூளை தேடி அலைகிறவங்க. அதனாலதான் இவங்க எங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. சரி, இங்க நான் தப்பிச்சு போலாம். எங்க எங்க ஓட? எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. நம்மளும் இதே இடத்துல எத்தனை வாட்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். தெரியும் இதை தண்ணி நம்ம எங்கேயும் ஓட முடியாது. எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்போம். அதுக்கு நல்லா தெரியும். அது கோவத்தை வெளிப்படுத்துது. இவங்க மனுஷங்களா எப்படி தெரியல. ஆனா மூளைக்காக தேடி அதுக்காக ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவங்க. இவங்களுக்கு மேல மேலன்னு யாராவது ஒருத்தங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. சரி, உங்க அம்மா யாரு? எங்க அம்மா ஒரு சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து அதுக்காக படிச்சு அந்த லைனுக்காக ஃபாரின்ல இருந்தவங்க. கூட உறுதுணையா இருந்ததே கிங்ஸ்லின் அப்பா. அப்பா அவன் அக்கா தங்கச்சா? கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி. கிங்ஸ்லின் அப்பாக்கு எங்க அம்மானா உசுரு. தங்கச்சிக்காக எந்த எல்லைக்கும் போவாரு. தங்கச்சிக்காக தான் கிங்ஸ்லின் அப்பாவும் ஃபாரின்ல படிச்சாரு. அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஊருக்கு வந்திருக்காங்க. வந்து கட்டுதான் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல கிங்ஸ்லின் அப்பா இறந்துட்டாரு. என்ன சொல்ற? ஆமா, எங்க அம்மாவுக்கு உறுதுணையா இருந்ததே கிங்ஸ்லின் அப்பா தான். இப்பதான் எனக்கு புரியுது. எங்க மாமா சும்மா ஒன்று சாகல. ஏதோ ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுதான் செத்துருக்காரு. இல்லைன்னா எங்க அம்மா காப்பாத்ததுக்காக செத்துருக்கணும். இல்லைன்னா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பெரிய மர்மம் முடிச்சிருக்குது. சும்மா யாரும் சாக மாட்டாங்க. அப்போ இங்க இருக்கிறது கிங்ஸ்லின் அப்பா இல்லையா? அதே அவங்க அம்மா அப்பா இல்ல. இந்த உண்மை நம்ம வீட்டுல யாருக்கும் தெரியுமா தெரியாதானே எனக்கு தெரியாது. கிங்ஸ்லினுக்கே தெரியுமா தெரியாதானே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், இங்க இருக்கிறது கிங்ஸ்லின் அம்மா அப்பா கிடையாது. எதை வச்சு சொல்றேன்? ஆமா, எனக்கு கிங்ஸ்லோட டிஎன்ஏ எல்லாமே தெரியும். அப்படி நான் ஒரு நாள் சர்ச் பண்ணும்போது இங்க இருக்க அப்பாவோட கிங்ஸ்லோட டிஎன்ஏ ஒத்தே போகலையா? ஒத்து போகல. இங்க இருக்கிறது கன்ஃபார்மா எனக்கு தெரியும். இங்க இருக்கிறது கிங்ஸ்லின் அப்பாவே இல்ல. பெரியப்பாவா இருக்கணும், இல்ல ஒண்ணு விட்டு பெரியப்பாவா இருக்கணும். கூட பிறந்த சித்தப்பாவோ பெரியப்பாவோ இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்ல. எனக்கு உறுதியா தெரியும். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? கிங்ஸ்லின் குடும்பத்துல மிச்சம் இருக்காதே ஜான் மாமா, கவின், சாம் மாமா, கிங்ஸ்லின் மட்டும்தான். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, இது எனக்கு தெரியும். நான் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் இவங்க என்ன பொத்தி பாக்குறாங்க. ஏன்னா இந்த குடும்பத்துல இருக்க கடைசி பொண்ணு வயசு நான் மட்டும்தான். இப்ப எனக்கு ஏதாவது ஆயிட்டுனா இந்த வம்சத்தை அடுத்து பொண்ணே இருக்க வாய்ப்பு இல்ல.
எங்க அம்மாவால தான் அத்தனை குடும்பமும் அழிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா எங்க அம்மாவுக்கு என்னமோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. எங்க அம்மாவை சுத்தி பெரிய மர்மம் முடிச்சிருக்குது. எங்க அம்மாவுக்காக தான் எல்லாருமே உசுரை கொடுத்துருக்காங்க. எங்க அம்மாவால எல்லாரும் உசுறு கொடுத்தாங்களா, இல்ல எங்க அம்மாவுக்காக எல்லா உசுரும் எடுக்கப்பட்டதா? எதுவுமே புரியல. ஏதோ ஒண்ணு பெருசா இருக்குது. எங்க அம்மா என்னமோ இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க அம்மா கண்டுபிடிச்ச ஃபார்முலா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க அம்மாவை தேடணும். இல்லைன்னா எங்க அம்மா உசோட தான் இருக்காங்கன்னு நினைச்சு தேடணும். இல்லைன்னா எங்க அம்மா மூளையை தேடணும். இல்ல எங்க அம்மா உருவத்துல இருக்க அவங்க டிஎன்ஏல இருக்க ஏன் மூளை எடுத்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை. இங்க நிறைய பேர் கொண்டிருக்காங்களே, அது எனக்கு தெரியல. ஒரே ரத்த கரையா தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் ரத்த கரையா இருக்குது. அங்க ஒரு கை கால்லாம் கடந்தது. நான் பார்த்தேன். சரி பாரு, இங்க போலாம். சீக்கிரம் வா, எதுலையும் கை வைக்காத. வா, ஓட்டத்தை பிடிக்கலாம். இது ஏதோ லாட்ஜ் மாதிரி இருக்குதே. லாட்ஜ் மாதிரி இருக்குதா, ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கான்னு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட இது மூடி 50 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும். அப்போ 50 வருஷம்னா இசை அதுல ஒரு ஆளு கையும் கையும் பறந்துட்டு படுத்த மாதிரி படுத்திருக்கு. அது பியாய் மாதிரி இருக்குது. பியாய் மாதிரி இருக்குது. அவளை கூலா சொல்ற பத்தியா? கனவுல வந்தாலே 4 நாள் தூங்க மாட்டான். கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கோமே. இங்க பாரு, நம்ம இங்க இருந்தோம். நம்ம உசுரோடு வெட்டி தின்றுவான். சீக்கிரம் போ. வெட்டி தின்றுவானா? அத்தி சீக்கிரம் போ. போறேன். மறந்து பியாயை தாண்டி போனா எப்படி போவேன்? அவன் தள்ளி ஒரு வெளிச்சம் தெரியுது, அதை பார்க்க போ. நிச்சயமா ஏதாவது வழி கிடைக்கும். இப்படித்தான் அங்க ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி வந்தோம். கடைசியில பார்த்தா அந்த பிசாசோட கண்ணு. அதே நம்ம நம்ப வைக்கிறதுக்காக அவன் பண்ணது. நம்ம நம்ப வைக்கிறதுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா சான்ஸ் இல்ல. சீக்கிரம் போ. புள்ள வாடா. இங்க யாராவது இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. என்னன்னு 2 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கோம். பார்த்தல 2 கிலோமீட்டர் உள்ள நடந்து வந்திருக்கோம். பூமிக்குள்ள இவ்வளவு பெரிய உலகம் இருந்திருக்கு. இது எப்படிண்ணே? இது நம்புற மாதிரி இல்லையே. இல்லடா, இது ஏதாவது அழிக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல முன்னாடி ஏதாவது ஹோட்டல், லாட்ஜ், ஹாஸ்பிட்டலு அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். நாளடைல அது மண்ணுக்குள்ளால அப்படி மூடி பூமிக்குள்ள போயிருக்கும். புரியலண்ணே? ஏதாவது கைவிடப்பட்ட கட்டிடம், ஹாஸ்பிட்டல், லாட்ஜ் இப்படி ஏதாவது ஒண்ணு இங்க இருந்திருக்கும். மக்கள் நடமாட்டம் இல்லாதனால மூடி இருப்பாங்க. இல்ல நல்ல சேல்ஸ் ஆகாம இருந்திருக்கலாம், வருமானம் இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்காக அதை அப்படியே மூடி அப்படியே பாலடைய போட்டிருப்பாங்க. இப்பவுமே காடு மாதிரி கிடக்குது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கிடந்திருக்கும்? அதனால இது பிரயோஜனம் இல்லைன்னு அப்படியே மூடி போட்டிருப்பாங்க. சரி, அது நாளடைல புயல், காத்து, மழை இதனால சேதம் அடைஞ்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள போயிருக்கும். இல்ல சில மாற்றங்கள்னால இதுக்கு மேல மழை உருவாகி இருக்கலாம், மணல் திட்டு உருவாகி இருக்கலாம். அதுல இந்த கட்டிடம் அப்படியே பூமிக்குள்ள போயிருக்கும். மழை கூட உருவாக்குமா? ஆமாடா, ஏற்கனவே மலை பக்கத்துல தானே இருக்கு. பல பாறைகள் உருண்டு வந்து இதுக்கு மேல ஒரு மலை மாதிரி உருவாக்கி இருக்கலாம். ஓ, அதனால இந்த கட்டிடம் அப்படியே பூமிக்குள்ள இருந்தது யாருக்கும் தெரியாம போயிருக்கும். அத இந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா இதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. போலீஸுக்கோ பொதுமக்களுக்கோ யாருக்குமே இது மாதிரி சந்தேகமும் வராது. யாரும் மலையை குறைஞ்சு பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது மலை அவ்வளவுதான், மணல் திட்டு அப்படிதான் தெரியும். இங்க யார் வந்து ஆராய்ச்சி பண்ண போறா? இத இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இவங்க ஒரு உலகத்தையே அமைச்சிட்டு வாழ்வாங்க. அப்படி என்ன? முன்னாடிலாம் கொல்லை அப்படிங்கிற ஒரு செயல் இருந்திருக்கு. அந்த காலத்துல எல்லாமே நடைப்பயணம் தான். நடைப்பயணம் அப்படிங்கறதுனால கல்யாணம் முடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, போக்குவரத்தா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், மக்கள் நடையை தான் பயன்படுத்திருக்காங்க. இதே மாதிரி காட்டு வழியை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ பெரும்பாலும் காட்டு பகுதியா தான் இருக்கும். அந்த வழியா தான் நடைப்பயணமா போவாங்க, இல்ல குதிரையில போவாங்க. அப்போ இந்த கொள்ளையர்கள் வியாபாரம் பண்ணிட்டு வரவங்க கிட்ட காசு பணத்தையும், இல்ல கல்யாணம் முடிச்சு போற பொண்ணுங்க கிட்ட இருக்க நகை நட்டை புடுங்கிறதுக்காகவும் கொள்ளையர்கள் இருப்பாங்க. கொள்ளையர்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும். அவங்க இந்த மாதிரி மலைப்பகுதியில சின்ன மாதிரி பாறைகளை குறைஞ்சு அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரி, அப்படி அவங்களால உருவாக்கப்பட்டது கூட இது இருக்கலாம். ஏன்னா எப்பவும் கொள்ளடிக்க மாட்டாங்க. மாசத்துல ஒரு வாட்டி, மத்த நாள் இங்கதான் அவங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓ, இங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும். ஆனா பூமிக்குள்ளதான் இருப்பாங்க. வெளியில யாருக்கும் தெரியாது. வெளியில இருந்து பார்க்கவங்களுக்கு அது ஒரு மலை, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ இது அப்படி உருவாக்கப்பட்ட இடம் மாதிரி தான் இருக்குது. அப்படிதான் எனக்கும் இருக்குது. படியெல்லாம் அழகா கட்டி வச்சிருக்காங்க. அதான்டா கைவிடப்பட்ட லாட்ஜி, அப்படி இல்லைன்னா கைவிடப்பட்ட சத்திரம். அந்த கட்ட சத்திரங்கள் தான் நிறைய இருந்தது. அப்படிதான் இருக்கலாம். இல்லைன்னா ராஜாக்கள் வேட்டையாடிட்டு தலைப்பாறதுக்கு இலைப்பாறுதலுக்கு அதுக்காக கட்டப்பட்ட அரண்மனையா கூட இருக்கலாம். என்னன்னு சொல்றீங்க? ஆமாடா, அந்த காலத்துல ராஜாக்கள் வேட்டையாடிட்டு நாள் கணக்குல, மாச கணக்குல இப்படி காட்டுக்குள்ள ஒரு அரண்மனையில தான் வாழ்வாங்க.
எதிரி படை எப்ப வேணாலும் போருக்கு வரலாம். அந்த மாதிரி நேரத்திலையும் இப்படி பாதாளத்துக்கு தான் ஒரு அரண்மனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ராஜாக்கள்னா சும்மா வாழ்வாங்களா? அவங்க சுகபோகமா தான் வாழ்வாங்க. அவங்களுக்காகவும் இந்த மாதிரி கட்டி இருப்பாங்க. இது அதுவா கூட இருக்கலாம். இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இது கீழே ஒரு உலகம் இருக்குது. நம்ம நிக்கிறது மட்டும் இடம் இல்ல. இதுல இருந்து எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 2 ஊருக்கான ஒரு உலகம் இருக்கதான் செய்யும். 2 ஊரா? கண்டிப்பா சொல்றேன். இவங்க இங்கதான் இருக்கணும். இவங்க இந்துக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது. ஆனா நமக்கு கொட்டிக்கிட்டு வருது. எப்படின்னா ஒரு செய்யலாம் இங்க இருந்திருப்பா. அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ தைரியசாலி. சரி அவளை போலாம். வாட கொட்டிக்கிட்டு வருதுன்னு மாஸ்க் போட்டுட்டு ஓடி வா. இங்க பாரு, இங்க இருக்க ஒவ்வொரு இடமும் இசை உயிருக்கு ஆபத்து. எனக்கு என்னமோ இது பல நாள் பிளான போட்டு தூக்குன மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா ஏதோ ரிசார்ஜ்க்கு வச்ச மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னா எதையோ கண்டுபிடிக்கிறதுக்கான இடம் மாதிரிலாம் இருக்குது. சரி எது வேணாலும் பரவாயில்ல, சீக்கிரமா. அங்க ஒரு பணம் கிடக்குனே. அது பணம் இல்லடா, அது ஏதோ ரிசார்ஜுக்காக புணத்தை கட்டி தொங்கப்பட்ட மாதிரி இருக்குது. அப்போ என்னன்னு இடம் பயங்கரமா இருக்கு. எங்க பார்த்தா ரத்த கரையா இருக்குது. நீ அதெல்லாம் பார்க்காத, பாதை எங்க இருக்குன்னு மட்டும் பாரு. சரிங்கண்ணே. என்ன அவங்க இடத்துல வெளிச்சம் தருது பாரு. அது வெளிச்சம் இல்ல, மாய பின்பம். என்னடா நம்ம கூட தானே வந்தான், எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். மாய பின்பம்னா அது வெளிச்சம் இல்லடா, அது வெளிச்சம் மாதிரி இருக்கிற ஒரு மாய பின்பம். நம்ம அதை நோக்கி போனா இன்னும் சிக்கல மாட்டோம். என்னைக்கு அந்த மாதிரி பாதையை பார்த்து போக கூடாது. இருட்டா இருக்க பகுதி பார்த்து போ. அது வேறையா? உயிர் தப்பிச்சு போறவங்க வெளிச்சத்தை நோக்கி தாண்டா ஓடுவாங்க, இருட்டை நோக்கி ஓட மாட்டாங்க. அதுக்குதான் இப்படி ஒரு பின்பம். இங்க எல்லாமே மாட்டவங்க தானே இருப்பாங்க. இங்க இருந்து தப்பிச்சு போறவங்க தான் இருப்பாங்க. அப்படி தப்பிச்சு போறவங்க அந்த வெளிச்சத்தை தான் பார்ப்பாங்க. ஓ பாதை இங்க இருக்குது, வெளிச்சம் இருக்குது, அப்ப நம்ம வெளியில வந்துட்டோம்னு நினைச்சு சந்தோஷமா ஓடுவாங்க. பார்த்தா எதிரி கையில போய் சிக்குவாங்க. சைக்கோ நோகாம பிடிக்கிறதுக்காக பண்ண செட்டிங் தான் அது. அவனுக்கு தெரியும் வேறட்டுனா பிடிக்க முடியாதுன்னு. அவன் இங்க இருந்த இடத்துல தான் பிடிப்பான். சைக்கோவா? அது என்ன சத்தமே? இங்க இருக்கவங்க சத்தியமா மனுஷங்களா இருக்க முடியாது. இவங்க உருவாக்கப்பட்டவங்க, மனுஷன்ல இருந்து சைத்தானா உருவாக்கப்பட்டவங்க, சைக்கோவா உருவாக்கப்பட்டவங்க. கொடுக்க வேலையை கச்சிதமா செஞ்சு முடிக்கிறதுக்காக வந்தவங்க இல்ல, சைக்கோவா ஆக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. பாரு, யாருக்கிட்ட தப்பிக்கலாம், இவங்க கிட்ட தப்பிக்க முடியாது. நம்ம வீரம் வேகம் இங்க செல்லுபடி ஆகாது. இங்க புத்திசாலித்தனம் மட்டும். இங்க பாரு, இங்க இது எப்படியாது இசையை கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரம் வா. இவன் வெறும் உருவாக்கப்பட்டவன். இவனை வச்சு ஒண்ணும் இல்ல. வா, உன்னை கண்டுபிடிக்கலாம். அவங்க நீ கண்டுபிடிக்கவே முடியாது. தொலைச்சு எங்க வீட்டு புள்ளி எங்க? பொம்மைமா பொண்ணாச்சே. எனக்கு தெரிஞ்சு தூக்கிருக்காங்க. தெரிஞ்சு போட தூக்கிருக்கீங்க. பொம்மைமா அத்தனை யோலன்ஸ் நீ எனக்கு கொடுத்துட்டா, நீ தேடி வந்தவ உன் கையில வந்து சேருவா. என்னமா சொல்ல வர? ஆமாமா, பொம்மைமா பத்தின அத்தனை ரகசியமும் என்கிட்ட தான் இருக்குது. பொம்மைமா பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். இசையங்க, நீ தூக்கிட்டு வந்த பொண்ணுங்க, அவளை கண்ணு முன்னாடி காட்டு. எல்லா ரகசியத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்க, இல்லை எல்லா ரகசியத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன நீ நம்பலாம்? அண்ணே, என்ன நீ பேச்சாத்த 2 அடிக்கு தங்குவானே. நீ அடிக்கிறதுக்கு இவன் ஒன்றும் மனுஷன் இல்லை. என்ன நீ சொல்ற? நீ அடிச்சு கொள்றதுக்கு இவன் ஒன்றும் மனுஷன் இல்லை. மனுஷனை இந்த மிருகமா மாற்றப்பட்ட சைக்கோ, சைத்தான். இவங்களுக்குள்ள சக்தி இருக்கதா இவங்க நம்புவானுங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது பவர் இல்லை, அது ஒரு மன உடற்பயிற்சி தான். ஆனா அது நமக்கு தெரியாது. அண்ணா நிச்சயமா இவங்கிட்ட சண்டை போட்ட தொத்து போயிடுவோம். இங்க இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச என்னை எதுவும் பண்ண முடியாது. எனக்கு அவ வேணும், அவ எனக்கு வேணும். தொலைச்சு டாய்,
இவனை நான் பாத்துக்கிறேன். இசை அங்கதான் போய்கிட்டு இருக்கான். சீக்கிரம் புடி. வேண்டாம் கிங்ஸு. டேய், நம்ம பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுதான் தூக்கி இருக்கானுங்க. இவனை நீ பாத்துக்கணும். நான் ஈஸியோட வரேன். தப்பு பண்றீங்கடா, தப்பு பண்றீங்கடா. இங்கிருந்து வழி மாறினவன் எவனும் ஒண்ணு சேர்ந்ததா சரித்திரமே இல்லடா. டேய், கொஞ்சம் நில்லு. இங்க இருந்து நீ போக வேண்டாம். அண்ணே, அங்க ஈஸி சத்தம் கேட்டுச்சுனே. அது ஈஸி சவுண்ட் இல்ல, இவங்களா உருவாக்குன சவுண்டே. அண்ணே, நம்ம ரெண்டு திசை திருப்பி ஆளுக்கு ஒரு பாதையில வழி தவற விட்டுருவானுங்க. என்ன ஆனாலும் சரி, ஏன் கூட இரு. வழி மாறிட்டோம். இப்போல இவ சொன்ன மாதிரி நம்ம இங்கே சாக வேண்டியதா. அண்ணே, நமக்கு எப்படின்னா அவ ஈஸி தானே தெரிய மாட்டாங்க. பிரிச்சு காட்டுறேன். எதையும் நம்பாத, எதையும் நம்பாத. அண்ணே, ஒருவேளை இது உண்மையிலே ஈஸி சவுண்டா இருந்ததுன்னா அவன் என்ன சொல்லி கூப்பிடுவான்னு எனக்கு தெரியாது. ஆமால, அம்மாடியோ. இதை விட பெரிய பெரிய அதிர்ச்சல நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இவனை நான் பாத்துக்கிறேன். மாவீரன் செம்பலிங்கம். அடப்பாமே. மாவீரன், வீராதி வீரன் செம்பலிங்கம். ஓமாடா, செம்பலிங்கம் நான் வந்திருக்க. உன் வருகைக்காக என் பாதாள உலகமே காத்து கிடக்கு செம்பலிங்கம். உனக்காக என் பாதாள உலகமே காத்து கிடக்குது. உன் வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரியும் செம்பலிங்கம். ஆனா இப்போ செம்பலிங்கம் கிங்ஸி நான் மாறிட்டாரு. கடை வச்சு நடத்துறாரு, ஷாப் வச்சு நடத்துறாரு. செம்பலிங்கம், உன் மறுபக்கம் என்ன செம்பலிங்கம்? பெட்டி கடை ஓனரு. ஆனா இந்த செம்பலிங்கம் இசையை எதுக்காக கொடுத்தன? பொம்மிமா, பொம்மிமா. குடும்பமே ஒரு மரும குடும்பம். அது எப்படி உன் குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளோ வீரம்? அது எப்படி உங்க ரத்தத்துல மட்டும் இவ்வளோ வீரம், இவ்வளோ அறிவு? அது எங்களுக்கு வேணும், வேணும் செம்பலிங்கம். அப்ப இது இது ராணிதான்டா. புடி. கொண்டுகிறேன். இவனை நான் பாத்துக்கிட்டேன். நீ புடி. எனக்கு வேணும். இங்கிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. தப்பிச்சிருங்க பாப்போம். இங்கிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. போடா, போடா. போக்கூடாது. நீ போடா. செம்பலிங்கா, செம்பலிங்கா, செம்பலிங்கா. என்ன இது? நாம சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் ஒரே மரமா இருக்குது. வழி மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன வந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. ஆமா இசை, நம்ம வந்த இடத்துக்கே தான் வந்துகிட்டு இருக்கோம். இல்லட்டி நம்ம வந்த இடத்துக்கே வரல. வந்த இடத்துக்குலாம் வரல, அதே மாதிரி இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கோம். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? வந்த இடத்துக்கே வரல, வந்த இடத்தே மாதிரி உள்ள இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கோம். எல்லாம் ஒரே மாதிரி செட் பண்ணிருக்கு. ஆனா நம்ம வந்த இடத்துக்குலாம் வரல. வழி மட்டும் வரலையே. வராதே, வழி வராதே. அப்படியே நம்ம தப்பிக்க முடியாதா? பாதை மேல இருக்குது. மேலனா இது ஒரு பில்டிங். இது அப்படியே பூமிக்குள்ள புதைஞ்சு போயிருக்குது. பூமிக்குள்ள புதைஞ்சு இருக்குதா? இயற்கை சீற்றத்தால இல்லைன்னா மனுஷங்களும் இந்த கட்டிடம் அப்படியே பூமிக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வழிய பூமிக்குள்ள தேடினா கிடைக்காது. மேலதான், மேலதான் போகணும். ஏதாவது ஓடுகள் இருக்கும், அப்படி மேல போயிடலாம். ஆனா மேல மண் சரிவெல்லாம் இருக்குமே. இங்க பாரு, கண்டிப்பா இதுக்கு மேல ஏதாவது மலை இல்லைன்னா மண் குவியல் தான் இருக்கணும். ஆனா வெளிச்சமெல்லாம் இருக்குது. ஏன்னா இங்க அவங்க வாழ்றாங்க. வாழ்றாங்கன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்கடி. இங்க நிறைய பேர் இருக்காங்க. அடி தேடி புளிய கரைக்க ஒருத்தரை சமாளிச்சுட்டு ஓடி வந்ததே பெருமாளா இருக்குது. இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சத்தியமா சொல்றேன், இங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது எனக்கு பயமா இருக்கு. எப்படி வெளியில போக முடியாதா? பாதி கண்டுபிடி. சீக்கிரம் சீக்கிரம் வா. மேல ஏதாவது படி இருக்கான்னு பாரு. சீக்கிரம் வா. கிங்ஸின் காப்பாத்த வருவார்னு சொன்ன. கிங்ஸின் ஆல்ரெடி உள்ள வந்துட்டாரு. என்னடி சொல்ற? கிங்ஸின் உள்ள வந்தாச்சு. அதனால தான் நம்மள வேட்டிட்டு வந்தவன காணோம். அவர் பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. எங்க பாரு, இதுதான் சரியான சந்தர்ப்பம். இங்க தப்பிக்கலாம் வா.
தெரியும் இன்னத்துக்கு கிங்ஸும் கேஸ் பண்ணிருப்பாரு. நான் எப்படி தப்பிச்சுவேன்னு கேஸ் பண்ணிருப்பாரு. சீக்கிரம் வா. இசை இசை கவின் மாமா, ஐயோ அப்போ ஆளுக்கு தெரிஞ்சா போயிட்டாங்களா? ஐயோ போச்சுடே. ஐயோ இங்க எல்லா பாதையும் ஒண்ணு போல இருக்குமே, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குமே. இப்போ நம்ம சத்தம் கொடுத்தா கேக்குமா? கவின் மாமா, கவின் மாமா, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? இசை எங்க இருக்க? ஐயோ நான் சொன்னல, நம்ம பேசுறது கேட்காது. கவின் மாமா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இசை இசை சாலி முடிஞ்சது. நீ பேசுறது அவருக்கு கேட்கல, அவங்க பேசுறது நமக்கு கேக்குது. இங்க பாரு, நான் சொல்ற ஐடியா எப்படி பண்ணு. இங்க பாரு, சத்தியமா நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்காது. நாம போற பாதை வேற, அவங்க நிக்கிற பாதை வேற. ரெண்டுக்கு பிரிச்சு விட்டுட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு நான் தான் முக்கியம், மத்த யாரும் முக்கியம் இல்ல. அதனால நான் என்ன பண்ணாலும் இங்க யாருக்கும் தெரியாது, கேட்காது. நீ தப்பிச்சு போ. என்னடி சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, இங்க இருக்கவங்களுக்கு நான் டார்கெட். நீ தப்பிச்சிரு. என்னன்னா சத்தம் கொடுத்தாலும் இங்க யாருக்கும் கேட்க போறது இல்ல. இதுக்கு அடுத்த ரூம்ல கிங்ஸ் என்ன கூப்பிட்டாலும் அவர் கூப்பிடுறதா எனக்கு கேட்குமே தவிர நான் கூப்பிடுறது அவருக்கு கேட்காதே. அடே இங்க பாரு, போ. எப்படியாவது ஏதாவது ஒரு பாதையை கண்டுபிடி. அடே இங்க பாரு, அவங்களுக்கு தேவைனாதான் என்னதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் கண்காணிப்பாங்க. ஒண்ணு விட்டுவாங்க. இப்ப நீ ஏன் கூட வந்த, நீ ஏன் மாட்டிக்கிடுவா? போ. பரவாயில்ல, செத்தா ஒன்னா சாவு. போட்டி என் கூட இருந்து நீ சாக வேண்டாம். போட்டி அந்த வீட்டில் இருக்க அத்தனை ஆண்களுக்கும் நீ செல்ல புள்ள வாரிசு. நீ எங்க சாக போகும்போதே நான் மட்டும் அங்க போய் என்னட்டி பண்ண போறேன்? பரவாயில்ல, சேர்ந்து போராடலாம். உன் கூட தானே லேண்ட, உன் கூட தானே மாட்டினேன், உன் கூட இருந்துட்டு போறேன். வேண்டாண்டி, இனி இதை பத்தி பேசாத. வாழ்வோ தாழ்வோ சேர்ந்து போராடுவோம். ஜெயிச்சா உசுரோட போவோம், தோத்தா ஒன்ன மண்ணுக்குள்ள போவோம். அவ்வளவுதான். என்ன தனியா போக சொல்லாத. நான் ஒன்னும் கோலை இல்லை, பேய்க்கு பயந்தவதான். ஆனா நம்பி வந்தவங்களை விட்டுட்டு ஓடுற கோலை இல்லை. அது தமிழன் பண்பாடு இல்லை. உசுர கொடுத்து காப்பாத்துவானே தவிர முதுகிட்டு ஓட மாட்டான்டி. நாமளும் அதே தானே. நான் மட்டும் போவேன் எப்படின்னு நம்பின?